தெளிவாரங்கம். பால்கனின் நாஸ்ட்ரடமஸ் என்று அழைக்கக்கூடிய பாபா வங்கா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது உலக அளவில் நடக்கக்கூடிய துர்தஷ்டங்களை முன்னதாகவே கணித்து ஒரு குறிப்புகளா எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ 2025 ஸ்டார்ட் ஆகிறனால எல்லாருடைய பார்வையும் அவங்களுடைய குறிப்புகள் மேலதான் விழுது. ஸோ இவ்வாறாக அதாவது இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவங்க எதுக்கு ஃபேமஸ்னா ஈவன் டயானாவோட டெட்டா இருக்கட்டும், அதாவது பிரின்சஸ் டயானாவோட டெட்டா இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் 2004 வந்த சுனாமியா இருக்கட்டும், இல்லை இரட்டை கோபுரம் தாக்குதலா இருக்கட்டும், ஈவன் இப்ப கொரோனாவா இருக்கட்டும், இவ்வாறாக உலகில் நடக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்களை முன்னதாகவே கணித்து எழுதி சென்றிருக்கிறார். சோ இப்படியாக உலகத்தில் நடக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்களை எழுதிய இவர் வாழ்வில் நடந்த துரதிர்ஷ்டங்களை இவர் கவனிச்சாரா, இல்ல முன்னதாகவே இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கிடையாது. இவங்க லைஃப் என்ன, பாபா வங்கானா யாரு, அவங்க என்ன, அவங்க எப்படி துரதிர்ஷ்டங்களை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா இந்த உலகத்துக்கு எப்படி இவங்க ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் ஆனாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அஸ்ட்ராலஜர்ங்கிற பேர்ல இவங்க ஒரு உருட்டிட்டு போயிருக்காங்க. அதையும் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். 1911 பல்கேரியாவில் பாபா வங்கா அவர்கள் பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பிரிமெச்சூர் பேபி, அதாவது குறைமாத குழந்தை. அதனால உடல்நல குறைபாடோட தான் பிறக்கிறாங்க. பிறந்தோடனே இவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இறந்துருவாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஈவன் அவங்களுடைய செவிலி தாய், அதாவது அந்த மிட்வைஃப் இருப்பாங்க இல்லையா, அந்த மருத்துவ வச்சு அவங்களே வருத்தப்படுறாங்க, இப்படி என் கையால பிறந்த குழந்தை இப்படி இறக்க போதேன்னு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு லக்கிலி அவங்க உயிர் பிழைச்சிடுறாங்க. பிழைச்ச உடனே சந்தோஷமான அந்த மருத்துவ வச்சு என்ன பண்றாங்க, ரோட்டு வழியா தெருக்குள்ள ஓடி போய் யாராவது இந்த குழந்தைக்கு பேர் வாங்கி, இந்த மாதிரி லக்கிலி இந்த குழந்தை சாக வேண்டியது ஆனா உயிர் பிழைச்சிருக்குன்னு சொன்னோடனே ஒருத்தர் ஒரு கிரீக் நேம் அவங்களுக்கு வைக்கிறாங்க. அது பேர் தான் வங்கேலியா. இப்படி ரோட்ல போற ஒருத்தர் தான் இவங்களுக்கு பேர் வச்சாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் துரதிருஷ்டத்தை அதாவது செகண்ட் துரதிருஷ்டத்தை அதாவது உயிர் படைச்சிருக்காங்க. அதாவது இறக்கிறதா இருந்த குழந்தை இப்போ 2வது துரதிருஷ்டம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா உயிர் இழக்கிறார். இவங்களுக்கு அப்போ 3 வயசு. அவங்க அம்மாவின் 2வது பிரசவத்தின் போது அவர் உயிர் விடுறாங்க. இந்த டயத்துல என்ன ஆகுது, இவங்க ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான். அப்படி இருந்தும் அவங்க டேடி என்ன பண்றாரு, இவர் ஒரு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு மெசிடோனியா ஆக்டிவிஸ்ட். ஆனா என்ன, அந்த பல்கேரியன் ஆர்மியில ஜாயின் பண்றதுக்கு எல்லாருமே கூப்பிடுறாங்க. எதன் காரணமாகனா வேர்ல்டு வார் 1 அந்த டைம் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ யார் வேணாலும் ஆர்மியில ஜாயின் பண்ணலாம்னு உடனே இவங்க அந்த 3 வயது குழந்தைய அப்படியே பக்கத்து வீட்லயே விட்டுட்டு, சேரிட்டி ஹெல்ப்போட பக்கத்து வீட்லயே விட்டுட்டு அப்படியே ஆர்மியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இவங்க அப்பா ஆர்மியில ஜாயின் பண்ண டயத்துல தனியாகவே இவங்க ஒரு தாய் தகப்பனாரோட பாசம் இல்லாம ஒரு இதுலயே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டயத்துல தான் அவங்க அப்பா ஆர்மியில ஜாயின் பண்ணியிருந்தார்லே, அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது. இவங்க அப்பாவின் மூலமாக ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அதனால இவங்கள அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இவங்களுடைய சொத்து பதிப்புகள் இதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கன்ஃபிஸ்கேட் பண்றாங்க. அதாவது ஃபுல்லாத்தையுமே அபகரிக்கிறாங்க. அது எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்குது. இந்த மாதிரி தப்பு, அதாவது ஆர்மியில இருந்துட்டு இந்த தப்பு பண்ணனால அவங்களுடைய இதெல்லாம் இப்ப பறிச்சுட்டு அவங்க அப்பாவை ஒரு வழியா வெளியே விட்டுறாங்க. வெளியே விட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது இல்லாம உடல்நல குறைபாடு, அது குறைமாத குழந்தைங்கனால உடல்நல குறைபாடோடய தான் பாபா இருந்திருக்காங்க. ஸோ இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறோம் அப்படின்ட்டு ஒரு பயத்துல, சரி நம்ம பேசாம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க அந்த குழந்தைய பார்த்துப்பாங்களேன்னு அவங்க செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இப்படியாக இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஆல்ரெடி இருந்த இடத்துல இருந்து ஒரு மாற்று இதுக்காக வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வாழ போறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு நாள் பாபா அவங்க வெளியே ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சுழல் காற்று அவங்கள தூக்கிட்டு போயிடுது. ஸோ என்ன ஆயிடும், பக்கத்துல இருந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள போய் அவங்க விழுந்துடுறாங்க. ஸோ குழந்தை இப்படி காத்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு ஊரெல்லாம் எல்லாருமே தேடுறாங்க. ஸோ பக்கத்துல இருக்கவங்க, அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே தேடுறாங்க. கடைசியா ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கவே முடியல, அவ்வளவுதான் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. குழந்தை செத்து போச்சு போலுக்க, கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிருக்காங்க. இது அவங்க வாழ்க்கையில நடந்த இன்னொரு துரதிர்ஷ்டம் சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக பாபா வாங்க பக்கத்துல இருந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்படுகிறார். கண்டுபிடிச்சவங்க பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரத்தம், சேறு, மண்ணு, சகதிக்குள்ள எல்லாம் விழுந்து அவங்க முடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோரமா இருக்கு. கண்ணுக்குள்ளெல்லாம் நிறைய மண்ணெல்லாம் போயிருக்கு. ஸோ நேரா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனா அங்க பாத்தீங்கன்னா உடம்புல எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க அப்பா கிட்ட போதுமான அளவு காசு இல்லை. ஆனால் ஒரு வழியாக பெரட்டி ஓரளவுக்கு கொண்டு அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. ஆனால் காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க கண் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால இப்போவே ஆப்ரேட் பண்ணாதான் இவங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான செலவு அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க அப்பாவால் அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதனால, செலவழிக்க முடியாதுங்கிறனால, இல்லை என்னால் அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ காலப்போக்கில் என்ன ஆகுது, கிராஜுவலாக அவங்களுக்கு
பார்வையை இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி இருந்து அதாவது இவங்களுக்கு இந்த டயத்துல தான் 1923ல நடந்த சம்பவம் இது. இவங்களுக்கு அப்போ 13 வயசு. இந்த டயத்துல அவங்களுடைய கண் பார்வையை முழுவதுமாக இழந்து விட்டார். கண் பார்வை இழந்ததிலிருந்து அதாவது பேசிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்துட்டு ஏதாவது குறைபாட்டோட இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு திறன் வந்து வளரும். ஸோ இவங்களுக்கு என்ன திறன் வருதுன்னு சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஃபியூச்சர வந்து பார்க்கக்கூடிய திறன் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அது பெருசா வந்து பரவப்படல. அதுக்கப்புறமா என்ன ஆகுது 1925ல இவங்கள வந்து அவங்க அப்பா வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணி விடுறாங்க. பிளைண்ட் ஸ்கூல், அதாவது பார்வையற்றவர்கள் பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அங்க சேர்த்து விடுறாங்க. அங்க நிறைய கலைகள கத்துக்கிறாங்க. பியானோ வாசிக்கிறதுக்கு, இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு, கிளீனிங் ஒர்க் கத்துக்கிறாங்க, குக்கிங் ஒர்க் கத்துக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தவங்கள எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க அங்க கத்துக்கிறாங்க. இப்படியாக 3 ஆண்டுகள் வந்து அந்த பள்ளிக்கூடத்திலே வந்து அவங்களுக்கு கழியுது. அப்பதான் வந்துட்டு திடீர்னு அவங்களுக்கு இன்னொரு ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் வந்து சேருது. அவங்களுடைய ஸ்டெப் மதரும், அதாவது அவங்களுடைய அப்பாவோட மாற்று ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த செய்தியை கேட்டோன்னே ரொம்ப வருத்தப்பட்ட வங்க பாபா, இதுக்கப்புறம் இப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த அம்மாவை கட்டினாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், அதை பார்த்துக்க ஆள் இல்லாதனால வங்க பாபா என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்ட்டு அதோட படிப்பை நிப்பாட்டிட்டு நேராக அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போன இடத்துல தான் என்னது ப்ளூரசிங்கிற ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டு 8 மாத காலம் வந்து படுத்த படுக்கை ஆகிறாங்க. இது வந்து அவங்க வாழ்க்கையில அடுத்து நடந்த ஒரு துரதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த 8 மாத வாழ்க்கையில என்ன ஆகுது, ரொம்ப படுத்த படுக்கையா யாராவது வந்து பார்த்துக்கிட்டா தான் பார்க்க முடியும், அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியுங்கிற மாதிரி நிலைமை ஏற்படுது. ஸோ இந்த டயத்துல கண்டிப்பா இவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஆனா அதையும் வந்து அதை விட் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. இல்ல உயிர் பிழைச்சு வெளியே வந்துடுறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஷாக்காகவும் இருக்கு. அட் த சேம் டைம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபோர்ச்சூன் டெல்லரா ஆகுறாங்க. ஸோ ஜோசியம் சொல்றாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டயத்துல தான் வந்துட்டு வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு வார் 2 நடக்கும் போது அந்த அவங்க தங்கியிருந்த ஏரியால நிறைய டேமேஜ் எல்லாம் உண்டாகுது, நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபோர்ச்சூன் அதாவது டெல்லரா இருக்கனால, அதாவது முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் சொல்றனால எல்லாருமே இவங்களை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பயம்தான், வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு, நிறைய சேதங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்ப இந்த என்னுடைய குடும்பம் சேஃப்டியா இருக்கா, இந்த இடத்துல இருக்கிற என் குடும்பம் சேஃப்டியா இருக்கா, எனக்கு இந்த உடல்நல குறைபாடு இருக்கு, நான் பிழைச்சுப்பேனா, இங்க இவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அவங்க வெளியே விட்டுருவாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்கிறதுக்காக பயத்துல எல்லா மக்களும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் வங்க பாபாவை தேடி போறாங்க. இந்த மாதிரி பார்வையற்ற ஒரு பெண் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் வந்துட்டு 1942ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துக்கு ஒருத்தர், அதாவது பல்கேரியன் ஆர்மியை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு அவருடைய பிரதர் வந்து இறந்ததின் காரணமாக அதுக்கு வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக, பழி வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ தற்சமயமா வந்துட்டு பாபா வாங்க மீட் பண்ணினோடனே அவருக்கு வந்து அவர் பிடிச்சு போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதாவது இவங்க இதை ஒரு தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, ரொம்ப வறுமையில இருந்தவங்க இதை ஒரு காசு பணம் பார்க்குற இதாவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் இவங்களை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய புகழ் வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதனால பயந்து போன கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்கேரியன் போலீஸும் சரி, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸும் சரி, இவங்களை வந்து அடக்க ரொம்ப முற்படுறாங்க. ஸோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க தங்க ஆரம்பிக்கும் போது தான் என்னாகுது, இப்படி தொடர்ந்து இவங்க இந்த இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய எல்லாரும் பிரச்சனை கொடுக்குறாங்க, நீ இதை பண்ணக்கூடாது சொல்லி. அப்படி இருந்துமே அவங்க தொடர்ந்து இவங்களுடைய தொழிலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியாக 1962ல அவருடைய கணவருக்கு என்ன ஆகுது, திடீர்னு வந்து அவர் வந்து ஒரு நோய்வாய்ப்படுறாரு. நோய்வாய்ப்பட்டது மட்டும் இல்லாம அதிகமாக குடியில இறங்குறாரு. இதுவும் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு துரதிருஷ்டமான விஷயம். குடியில இறங்கினவர் காலப்போக்கில் என்ன ஆயிடுறாரு, இறந்தும் போயிடுறாரு. இப்படியாக அவருடைய வாழ்க்கை வந்து முழுவதுமாக அவன் கணவரோடு முடியவும் படுது. ஆனா தொடர்ந்து வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே, அதாவது இவங்க அந்த அஸ்ட்ராலஜி வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுதுன்னு வரவங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு அது மூலமாக சம்பாத்தியமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து என்ன ஆகுது, முதல்ல வந்துட்டு இவங்களை வந்து தூக்கி எறிஞ்ச போலீஸும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சரி, இவங்களுக்கே இப்போ டவுட் வருது, ஒருவேளை வந்துட்டு இவங்க சொல்றதெல்லாம் நிறைய அவங்க இருக்கும் போதே நடந்த விஷயங்கள் தான். நிறைய டயானா இறந்தது இதெல்லாம் அவங்க இருக்கும் போதே இருந்து நடந்த விஷயங்கள். அப்போ இதெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்கன்னா
உண்மையிலேயே இவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாருமே இவங்க கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக பல்கேரியன் முனிசிபாலிட்டியில இருந்தே இவங்களுக்கு வந்து வேலையும் போட்டு தராங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்லேயும் இவங்களுக்கு வேலை போட்டு தராங்க. ஒரு சஜஸ்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வேலையும் போட்டு தராங்க. ஸோ இப்படியாக பணம் வேற வேற வழியில வந்து இவங்க ஈட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டயத்துல தான், அதாவது 1990ல தான் வந்துட்டு இந்த பல்கேரியன் பீப்புள் என்ன பண்றாங்க, இவங்களுடைய புகழ் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்களே வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்குனே ஒரு சர்ச் கட்டி அவங்கள அதிலே உட்கார வச்சு அந்த மாதிரி அவங்க இந்த ஃபியூச்சரை கணிச்சு சொல்ற ஒரு குருவாவே அவங்கள உட்கார வச்சிடுறாங்க. இப்படியாக 1996ல அப்படியாக வாழ்ந்த அவங்க வந்துட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு பிரஸ்ட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு 1996ல இவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இவங்க நிறைய குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அதாவது இவங்க வந்து சொல்ல மட்டும் செய்யல, நிறைய குறிப்புகளை இந்த வருஷம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகளை எழுதி வச்சுட்டு போனாங்க. அதில் சொல்லப்பட்டது தான் அந்த 2025ல இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்க விஷயங்கள். 19 அதாவது 76ல உலகம் அழிஞ்சிருன்னு சொல்ற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல தான் வந்து இவங்க என்னென்ன உருட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்துட்டு நம்மளுடைய சேனலோட நோக்கமே பார்த்தீங்கன்னா இது வந்து பகுத்தறிவு அரங்கம். பகுத்தறிஞ்சு தான் பார்க்கணும். சும்மா ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம அதை கேட்டுக்கிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட பேரழிவு 2025ல தான் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இது நம்மளால சொல்ல முடியாது. அதாவது உலகம் வந்துட்டு நிறைய இடத்துல வறண்ட இது பார்க்குறோம், போர் நடக்குது. எல்லாருக்குமே தெரியும் 2025ல தான் அழிய ஆரம்பிச்சுன்னா எப்பயோ அழிய ஆரம்பிச்சிச்சு. உலகம் எப்பவுமே அழிய ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வந்து மக்கள் வந்து மனுஷன் வந்து டெக்னாலஜி கொண்டு வந்தானோ அப்பயே அழிய ஆரம்பிச்சு. ஸோ இது ஒரு பொதுவான கருத்து தான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈரோப்பில் நடக்கிற ஒரு போரின் காரணமாக, அதாவது இப்போ எல்லாருமே அதை வந்து அந்த உக்ரைன் போர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ போரின் காரணமாக உலக அளவில் மக்கள் தொகை பெரிதளவில் குறையும்னு சொல்லியிருக்காங்க. பெரிதளவில் உண்மைதான், அங்கே இருக்கிற மக்கள் தொகை குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனால் உலக அளவில் மக்கள் குறையும், உலக அளவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொன்ன ஈரோப்பால் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஒரு உருட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் தாக்குதல், டெக்னாலஜி மூலமாக நம்ம இந்த இணையத்திலே வந்து நம்ம சண்டை போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சைபர் தாக்குதல் வந்து அதிகமாக நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ரிசோர்ஸை வந்துட்டு குறி வச்சு இந்த மாதிரி சைபர் தாக்குதல் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு இதுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் சுற்றுச்சூழல் பேரழிவுகள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் என்ன காலநிலைனே வந்து கெஸ் பண்ண முடியாது. அதாவது நான் உண்மையிலே தான் இப்போ கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, நமக்கே தெரியாது. இதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது, நமக்கே தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் மழை வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் மழை வராமல் ஜான்வரியில் மழை வரும். நம்ம கையிலே அது இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2025ல ஏலியன் வரப்போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அது எந்த கிரகத்துலேருந்து வராங்கன்னு எதுவுமே தெளிவாக சொல்லலை, ஆனால் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இதில் மருத்துவர்கள் முன்னேற்றம் அடைவாங்கன்னு. இது வந்து ஆல்ரெடி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் வங்கபாபா இருந்தது 1996ல, அப்போ அவங்க அப்படி கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்க தெளிவாக சொல்லியிருக்க வேண்டிய விஷயம், சொன்ன விஷயம் என்னென்னா, மனுஷனே வந்துட்டு அந்த உறுப்புகளை உருவாக்கி இன்னொரு மனுஷனை காப்பாற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது பாசிபிள் தான், எல்லாராலையுமே அதை கெஸ் பண்ண முடியும். மனித டெலிபதி, அதாவது மனுஷன் வந்து டெலிபதி மூலமாகவே, அதாவது இப்போ பக்கத்தில் இந்த ஹீரோயின்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் படத்தில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி மனுஷன் வந்து ஃபோனு இந்த டெக்னாலஜி இல்லாமல் மைண்ட்லேயே வச்சு பேசுவானாமா. அது வந்து அது எதுவும் இப்போ பல மைல் தூரத்தில் பல கடல்கள் திறந்து பல மலைகள் கடந்து இருக்குங்கிட்ட கூட பேச முடியுமா? அந்த மாதிரி நம்ம மனுஷன் வந்து முன்னேறி போயிடுவோம் அப்படின்னு, அதாவது மைண்டில் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம முன்னேறி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைப்பு, இந்த நம்ம இப்போ ஏஐயா இருக்கட்டும், ஏஐ மூலமாக நம்ம வாழ்க்கை எப்படி ஒருங்கிணைது, அது மூலமாக எப்படி சுகாதாரம், கல்வி இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அவங்க சொன்ன செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதுதான் வந்துட்டு, அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே காமனாக உலகம் அழிவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாள் அழிஞ்சு தான் ஆக போகுது. செவ்வாய் கிரகத்தில் இல்லைங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செவ்வாய் கிரகத்தை கண்டுபிடிச்சவங்க அதுக்கப்புறம் வியாழன் போவாங்க, வெள்ளி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு கெஸ் நம்ம எல்லாராலுமே பேசிக்காக பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு சண்டை எப்படி நடக்கணும், எவன் மண்டே உடைய போகுது அப்படிங்கிறது நம்மளால பேசிக்காக சொல்ல முடியல. இந்த மாதிரி தான் அவங்க வந்து குறிப்புகள் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ நாஸ்ட்ராடமஸ் கூட எடுத்துக்கலாம். நாஸ்ட்ராடமஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிசிஷியன். அதாவது பேசிக்காக வந்துட்டு இந்த கால மாற்றம் நடக்கும் போது, இந்த காலநிலை வரும்போது இது நடக்கும்னு அவர் கெஸ் பண்ணிட்டு போனது சரிதான். இப்போ ரெட்டை கோபுரத்தில் தாக்குதல் நடக்கணும், அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அது எல்லாருமே
எதிர்பார்த்த ஒண்ணுதான். அது அவ்வளவு பிரச்சனை நிக்குது, இங்க இவ்வளவு பிரச்சனைகள் வருது, அதனால இது இப்படி தாக்கப்படும், இந்த ஊர்ல இந்த பிரச்சனை நடக்குது, அப்ப அதுதான் தாக்கப்படும், அதுதான் வந்து டார்கெட்டா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு காமனான விஷயம். அதுதான் வந்துட்டு சொல்றது. பாபா வங்காவோட கருத்துக்கள் எல்லாமே நாஸ்டாடமஸ் ஆல்ரெடி சொன்னதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. ஆனா சொன்ன விஷயங்களே கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா தெளிவான எதுவுமே கிடையாது. இந்த வருஷத்துல இது நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டயத்துல இது வந்து தெளிவான ஒரு குறிப்புகள் வந்து கிடையவே கிடையாது. நோய் பரவுன்னு சொன்னாங்க. இப்ப இந்த கொரோனா வைரஸ் பரவிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இதைத்தான் வந்து அதாவது அவங்க நார்மலா சொல்றத நம்ம கூட கம்பேர் பண்றதும். அஸ்ட்ராலஜர்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க எங்க போய் எந்த அஸ்ட்ராலஜர் வேணாலும் போய் கேளுங்களேன். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வந்து உங்களை துரத்திட்டே இருக்கு அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு பேசிக்கா அப்ப சொல்லி அடிச்சு விடுறதுதான். உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் துரத்திட்டே வருது. உங்க வீட்டுல வந்து ஒரு ஆள் நீங்க வளர்ச்சி அடைஞ்சாலே சந்தோஷப்பட மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறினா சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்ம யாரையும் நினைச்சு வச்சிருப்போம். சொந்தக்காரங்க யாரையும் நினைச்சு வச்சிருப்போம். ஆமா, அப்போ ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காமனான கருத்துக்களை வந்து முன்னாடி கொண்டு வரதா இந்த அஸ்ட்ராலஜரோட வேலை. இதே தான் இந்த அம்மாவும் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்க சொன்னாங்கன்னு சொன்னேன். அந்த சுனாமி வரதா இருக்கட்டும், இப்போ டயானாவோட டெத்தா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய அந்த காலகட்டத்தில் அது ப்ரூவ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. இன்னொன்று இவங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவியல் பூர்வமா எதையுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியல. அண்ட் இவங்க எல்லாமே வந்து ஒரு பொதுவான கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய கண்டிப்பா வந்து அதாவது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை சொன்னாங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருமே யூகிக்கக்கூடிய விஷயங்களை தான் இவங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இது போக இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 2130 வந்துட்டு மனிதர்கள் வந்து வேட்டு கிரகவாசிகளோட பழக ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேட்டு கிரகவாசி யாருன்னே தெரியல. அவங்க மூலமா நம்ம நிறைய டெக்னாலஜி லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு வகையில மேபி உருட்டா இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நம்ம எகிப்தியன் இது ஒன்று நமக்கு ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும். டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், ஈஜிப்டில் இருக்க இவங்களோடலாம் நான் பழகிக்கேன், நான் ஒரு ஏலியன்லாம் ஒருத்தர் கதை சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு உருட்டு தான் இதுவும். 2170 பார்த்தீங்கன்னா காலநிலை வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சு வறட்சி ஏற்படுமாமா. ஸோ அதுதான் இது வந்து வருங்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கும்னு சும்மா ஒரு இதுக்கு சொல்லி வச்சுட்டு போதும். ஏன் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். திடீர்னு அதாவது இப்போ என்னன்னா அவங்க 2170 வந்துட்டு கால வறட்சி ஏற்படும் போது ஒரு சில கண்டியில் அந்த வறட்சி ஏற்படும். கண்டிப்பாக இப்பயுமே நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம உடனே அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம், அவங்க சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இதுதான் அவங்க இதில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கிரகம்னே சொல்ல 3005 அதாவது 3005 செவ்வாய் கிரகத்தோட போர் நடக்குமா. செவ்வாய் கிரகத்துல ஆளே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கிரகத்து கூட போர் நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. 3797 வந்துட்டு மனிதர்கள் வந்து பூமியை விட்டே வெளியே போயிடுவோமா. ஆனா இவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, 5076 தான் வந்து உலக அழியும்னு சொல்லியிருக்காங்க. உலகம் அழிய போதுன்னா பூமி அழிய போகுதுன்னு அர்த்தம் இல்லை, பூமியில வாழ்ற மனிதர்கள் அழிந்து போவார்கள். ஆனா அதுக்குள்ளேயே வந்து 3797 நம்ம பூமியை விட்டு வெளியேறி வேற ஏதாவது ஒரு கிரகத்துக்கு போயிருமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரி இதுன்னு தெரியல. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுதான் ரொம்ப ஒரு காமனான விஷயங்கள். ஏன் நம்மளால கெஸ் பண்ண முடியாதா? ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துரும், ரோபோ கூட ரொம்ப நம்ம நெருக்கமாக ஆரம்பிப்போம், ரோபோவே வந்து குழந்தை பெற்று தர ஃபெசிலிட்டிலாம் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கோம். அப்போ ஃபியூச்சர் இதுக்கு அடுத்த காலநிலை என்னன்னு நம்மளாலே கெஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு பேசிக் கெஸ்ஸை தான் வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இவங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் நடக்காமையும் போயிருக்கு. அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அவங்க சொன்னதில் இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பெருசாக தூக்கி வச்சுட்டு அவங்களையே நம்பி நாடு அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒருவேளை உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.